கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டினுடைய பொது காலம் முதல் வாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த முதல் வாரத்தில் இயேசுவினுடைய பொது வாழ்க்கை பயணத்தை மார்க் நற்செய்தியாளர் மிக அழகாக வர்ணிக்கிறார். அந்த காலத்தை மிக தத்துருவமாக துல்லியமாக சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் அவருடைய பணிகளை முடித்து அவர் ஏரோதினால் கைது செய்யப்பட்ட பிறகு கலிலேயா பகுதிக்கு ஆண்டவர் வருகிறார். கலிலேயா பகுதிக்கு கடவுள் வார்த்தையை உரைக்கிறார். மனம் திரும்புங்கள், நற்செய்தி நெருங்கிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த முதல் 2 சீடர்களை அழைக்கிறார். பேதுரு, அவருடைய சகோதரரான அந்திரேயா. இந்த முதல் அழைத்தல் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் தரப்படுகிறது. மனம் திரும்புங்கள், இறையரசு நெருங்கி வந்துவிட்டது. இவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். யாக்கோபும் அவருடைய சகோதரரான யோவானும், சீமோனும் அவர் சகோதரரான அந்திரேயாவும், இவர்கள் 4 தங்களுடைய படகுகளை வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். மனம் திரும்புதல் என்பது நமக்கு பின்னால் இருப்பதை விட்டுவிடுவது. இயேசுவை நம்முடைய ஆசிரியராய், அரசராய், வழிகாட்டியாய், நம்மோடு பயணம் செய்பவராய், நம்மோடு பயணம் செய்கின்ற பயனாளியாய், பயணியாய் அவரை ஏற்றுக்கொள்ளுதல், முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல், நம்முடைய வாழ்வில் நடைபெறுகின்ற பல்வேறு திட்டங்கள், செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள், நம்முடைய கவலைகள், இயக்கங்கள், பிரச்சனைகள், இவைகள் அனைத்திலும் இயேசுவை உள்ளே கொண்டு வருதல் தான் மனம் திரும்புதல். இயேசுவை நம்முடைய அரசராக ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இயேசுவை நாம் நம்முடைய வாழ்வில் அரசாள வைப்பது. நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிமிடங்களும் அவர் இல்லாமல் நகர்வதில்லை என்று முடிவெடுப்பது. அவருடைய திட்டங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் எதுவும் நகராது என்பதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய பாதைகளில்தான் நாம் நடப்போம் என்று திரும்பி பார்த்தல், இயேசுவோடு நடக்க தயாராதல், நம்முடைய பழைய பாவங்களை, வலைகளை அங்கேயே விட்டுவிட்டு நடந்து போதல். என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. என்னை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்களை அதிகம் நேசிக்கிறவனும் எனக்கு ஏற்றவன் அல்ல. இயேசுவை அன்பு செய்கிறவர், இயேசுவோடு நடக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறார். இன்று நாம் எப்படிப்பட்ட வலைகளை விட்டுவிட்டு வருகிறோம் என்று ஆன்ம சோதனையிடுவோம். இன்றும் இயேசு அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், இறையரசு நெருங்கி வந்துவிட்டது. நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். அவருக்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம்? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே,
எங்கள் வாழ்வில் நீர்தான் எல்லாம். எங்கள் வாழ்வின் திட்டங்கள், எதிர்காலங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், கவலைகள் எல்லாவற்றிலும் நீர் இருக்கிறீர் என்பதை உணர வரம் தாரும். எப்பொழுதும் நீர் இருக்கிறீர் என்றால் எல்லாவைகளிலுமிருந்து நாங்கள் விடுதலையாவோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து விடுதலையாவோம். எங்களுடைய பயணங்கள் அலைகளால் அலகழிக்கப்பட்டாலும் நீர் எங்களோடு இருப்பதால் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த பயணத்தில் கவலைப்படாமல் உம் கரங்களால் எங்களை பற்றி பிடித்து கொண்டு இழுத்து சென்று கொண்டிருப்பீர். இந்த கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருப்பதாக. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.